அதுவா சார்? கிட்ட போயிடுங்க. கிட்ட போய் இல்லை அது என்ன பண்ணாங்க? இல்லை என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்களேன். சார் நம்ம அலோஸ் பண்ணல சார். நான் இங்கே ஃபுட்பாத்தில் கடை வச்சுருக்கேன், பங்க் வச்சுருக்கேன். இருந்தாலும் வருஷம் அலோஸ் பண்ணுவாங்க. சித்ரா பௌர்ணமி வந்தாலும் சரி, தீபம் வந்தாலும் சரி அலோஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி அலோஸ் பண்ணல. நான் சொன்னேன் சார் எடுத்துருவேன் சார் அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் சாமானோட இந்த சாமான்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து அப்படியே சாமானோட அப்படியே போட்டு பங்கு வச்சிட்டாங்க. பங்கு அந்த கட்டில் எல்லாமே வச்சிட்டாங்க. அந்த கட்டெல்லாம் தூக்கி எடுத்து போட்டேன். எல்லாமே தனித்தனியாக ஆகிடுச்சு. இதெல்லாம் தனித்தனியாக அந்த எல்லாம் எடுத்து போட்டேன். நேராக என் பையன் அப்படி வீடியோ எடுக்க போனதுனால அவங்க சத்தம் போட்டாங்க, எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் டைம் ஏன் உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எடுக்க அலோஸ் பண்ணல சார். நாங்கள் முனிசிபாலிட்டி காசு கட்டுறோம், நீங்கள் சொல்ல வேலையானதை நீங்கள் சொல்லணும். நான் முதல்ல சார் சொன்னேன். அதனால் சொல்லுமா சார் எவ்வளோ பார்த்துங்க பாருங்க. இது அவங்க தான் வச்சது கவர்மெண்ட்டு. காலையில் வந்து உடைக்க வராங்க, சாயந்தரம் வந்து தண்ணி ஊற்றுறாங்க. என்ன இது கவர்மெண்ட்டு? காலையில் வந்து உடைக்கிறாங்க, இங்கே பாருங்க எல்லாம் உடைச்சி அவங்க தான் உடைச்சி வச்சு என்ன தெரியல. சாயந்தரம் ஐஎஸ்காரங்க தண்ணி ஊற்றுறாங்க. இது யார் கேட்குறது? இது நியாயம் தான். இங்கே பாருங்க கட்டணம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. போடுங்க சார், போடுங்க எல்லாத்தையும். இங்கே பாருங்க, இந்த கட்டலில் தான் நாங்கள் போட்டு சாக்ஸு பெல்ட் எல்லாம் வியாபாரம் பண்ணுறோம். டெய்லியும் நம்ம வியாபாரம் பண்ணி சாப்பிட்றது. எல்லாத்தையும் போடுங்க சார், ஃபோட்டோ பிடிக்கிட்டு எல்லாத்தையுமே. டெய்லி வாடகை வீட்டில் தான் சார் இருக்கோம். டெய்லி வியாபாரம் பண்ணி சாப்பிட்றது. இந்த மாதிரி எல்லாம் வச்சு போட்டால் நஷ்டம் யார் கொடுக்குறது? நாங்கள் என்ன கவர்மெண்ட்டு வந்து டெய்லி டேக்ஸ் கட்ட மாட்டோமா? பௌர்ணமி வருது இல்லைன்னு சொல்லு சார். ஓரமாக சொன்னால் வச்சிட போகிறோம். வர ஜனங்களுக்காக தான் வியாபாரம் பண்ணுறோம். ஏதோ சாக்ஸ் கொடுக்குறோம், ஏதோ அவங்களுக்கு நல்லதுக்காக தான் வியாபாரம் பண்ணுறது. எல்லோரும் அதுக்காக தான் வியாபாரம் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் வந்து உடைக்கணும் இந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. ஓரமாக தான் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் இப்போ இந்த லைன் கூட பண்ணிட்டாங்களா? ஒரு 6-7 வருஷமா இங்கே கடை போட்டுருக்கோம். டெய்லி வந்து கடை போடுறது, டெய்லி முனிசிபாலிட்டி காசு வாங்குறாங்க, லைசன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. முனிசிபாலிட்டியில லைசன்ஸ் கூட நான் போயிட்டே இருக்கு. 3 பேருக்கு லைசன்ஸ் இருக்கு. அது லைசன்ஸ் இருந்து எப்பவுமே தீப டைம் வந்து ஒரு நாள் முன்கூட்டியே சொல்லுவாங்க. இப்படி வந்து நாங்க அனௌன்ஸ் பண்ணி சொல்லுவாங்க, பௌர்ணமி இருக்கு, தீபம் இருக்கு, கடலாம் எடுத்துருங்கன்னு ஒரு நாள் முன்கூட்டியே சொல்லுவாங்க. நாங்க எடுத்துருவோம். ஆனா இந்த டைம் வந்து திடீர்னு வந்து சொல்லிட்டே இருக்கிறோம். அந்த ஜேசிபி கார் ஒண்ணுமே கேட்காம எல்லாமே வச்சிட்டாங்க. இது நஷ்டம் யாரு கொடுப்பாங்க சொல்லுங்க? இது ஒரு எல்லாம் பொருள் இருந்துச்சு சார். இதுல சாக்ஸ் கொடை எல்லாம் இருந்துச்சு. இது நம்ம சேல்ஸ் பண்ற ஒரு கண்ணாடி பெல்ட் எல்லாமே உடைச்சு எல்லாம் கீழே போட்டாங்க. அது கேக்குறது என்ன சொல்றாங்க, நீங்க கடை வந்து ரோட்ல வச்சிருக்கீங்க சார், நாங்க டெய்லி வந்து வியாபாரம் பண்றோம், நீங்க வந்து சொன்னீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸா நாங்க அதை எடுத்துருவோம். இப்ப காலைல சொன்னாங்க, இப்ப எல்லாம் கிளீன் பண்றோம். இது மாதிரி வந்து சொல்லணும். இதே மாதிரி மக்களுக்கு வந்து எல்லாம் இதே மாதிரிதான் குப்பை ஆக்கிடுறாங்க. டெய்லி நாங்க பெருக்கி வைக்கிறோம். ஆனா அவங்க குப்பை எடுக்கிறேன்னு சொல்லி குப்பை எல்லாமே இங்கதான் கிடக்குது. குப்பை எல்லாம் ஒண்ணும் வாடுறது இல்ல. எல்லாம் பின்னாடி பாருங்க எவ்வளவு குப்பை இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க. இதை நம்ம என்ன பண்றோம், டெய்லி இதை கிளீன் பண்ணி எல்லாம் வைக்கிறோம். அவங்க ஒண்ணுமே கேட்காம திடீர்னு வந்து உடைக்கிறாங்க. கேட்கறது என்ன சொல்றாங்க, நாங்க எஃப்ஐஆர் போட்டுருவோம், உங்க மேல ஸ்டேஷன்ல தூக்கி போய் வச்சிருவோம். போலீஸ்கார் வந்தாங்க, கூட முனிசிபாலிட்டில இருந்து வந்தாங்க. நாங்க சொல்றோம் சார் ஒரு ½ hour டைம் கொடுங்க, எடுத்துடுறோம்னா கேட்க மாட்டாங்க. எல்லாம் உடைச்சு எல்லாம் இங்க பாருங்க எவ்வளவு உடைச்சிருக்கு பாருங்க. 18,000 ரூபாய் சார். இது எல்லாம் மொத்தமா 18,000 ரூபாய். இது கட்டளை எல்லாம் வச்சுட்டாங்க. இது நஷ்டம் யார் கொடுப்பாங்க? நாங்க டெய்லி வந்து முனிசிபாலிட்டிக்கு 30 ரூபா 40 ரூபா வரி கேட்கறாங்க, டெய்லி கொடுத்துடுறோம். ஆனா இது சொல்லிட்டே இருக்கும்போது உடைச்சு எல்லாம்
இதுக்கு பொருள் எல்லாமே உடஞ்சிச்சு. இது லாஸ் எல்லாம் 20,000 ரூபாய் சார் மொத்தம். இதுல இந்த 2 கொடை எல்லாம் சேர்த்தா ஒரு 25,000 வரும், 25,000 ரூபாய். அது நஷ்டம் யாரு? நாங்க சொன்னோம் சார்கிட்ட, சார் ஒரு 1/2 hour டைம் கொடுங்க. இல்ல நேத்து இன்னைக்கு எடுக்க சொல்றீங்களா, இன்னைக்கு சொல்லிட்டு போங்க, நாளைக்கு வந்து நாங்க எடுத்துடுறோம். அது கூட இல்ல, இல்ல ஒரு 1/2 hour 1 hour டைம் கொடுங்க, அது கூட கேட்கல. எல்லாம் வச்சுட்டு இதை இந்த தம்பி வந்து கேமராவில போட்டோ எடுக்கணும்னா அவரை வந்து அடிக்க வராரு. உன்னை எஃப்ஐஆர் போட்டு நான் ஜெயில போட்டுருவேன். இங்க திருவண்ணாமலை என்னென்ன போலீஸ்கார் திருவண்ணாமலை என்னென்னமோ நடக்குது, அதுக்கெல்லாம் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா வெறும் ஒரு போட்டோ எடுத்ததுக்கு அவர் அடிக்க வராங்க எல்லாரும். இது இந்த நியாயத்தை யாரு கேக்குறது? நீங்க சொல்லுங்க சார். இது மாதிரி நம்ம, என் பேர் ஜியாவுதீன் சார். இது மாதிரி நாங்க வந்து டெய்லி தான் வியாபாரம் பண்றோம். நாங்க கண்ணாடி, பெல்ட், சீட் கவர் அது மாதிரி இருக்கும். நாங்க ஒரு 7 வருஷமா வச்சிருக்கோம் சார். லைசன்ஸ் கூட இருக்கு, முனிசிபாலிட்டி லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, முனிசிபாலிட்டி லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க.